அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தந்தி டிவில ஒரு மக்கள் மன்றம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தோம்னா, அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், இடுமாவனம் கார்த்தி அவர்கள், அப்புறம் திராவிட பிரசன்னா, அப்புறமேட்டுக்கு லயோலாமணி. இவங்க 4 பேர் கலந்து அங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதாவது இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில இவங்க 4 பேர் சொல்ற மாரியான ஒரு மக்கள் மன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் தாவேகா பத்தி சில கேள்விகள் கேட்கும்போது, அதுக்கு லயலாமணி சில கேள்விகளை கேட்டாரு. அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டாரு. அப்படிப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம அதுக்கான முடிஞ்ச அளவுக்கான ஆதாரங்களை நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம். அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009 விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்குறாரு. பார்த்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு பதவி ஒண்ணு கேட்டேன். அதுக்கு என்னோட வயசு 32 ஆயிடுச்சு அப்படிங்கிறனால, அந்த பதவி எனக்கு குடுக்கல. நானும் அவங்களும் எங்க அப்பா ஷூட்டிங் ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு அவர பார்த்தோம். அங்க அவர் என்ன சொன்னார்ன்னா, இளைஞர்கள நல்வழிப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் அப்படிங்கிற மாரி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு. அவர் எங்கள பார்த்துக்கிட்ட விதமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு அப்படி நடந்துச்சுன்னு இடுமாவனம் கார்த்தி அவர் சொல்றாரு. அதுக்கு லயலா மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பொய்யுங்க, ஆதாரம் இல்லாமலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதாவது சீமான் அவர்கள் தான் 2009 காலகட்டத்துல என்ன பண்ணாரு, வாழ்த்துகள் படம் எடுத்துட்டு இருந்தாரு. அதை நீங்க அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, 2009 கட்டத்துல அண்ணன் அவர்கள் வாழ்த்துக்கள் படம் எடுக்கல. வாழ்த்துக்கள் படம் 2008ல ஜனவரி மாசமே படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2008க்கு அப்புறம் தான் அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. போயிட்டு அதுக்கப்புறம் 2009 காலகட்டத்தில் அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசி 2010 கைதுமாகி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவர் சிறையிலையும் போயிட்டு ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்காரு அப்படிங்கிறதா வரலாறு. அதனால நீங்க போற போக்குல போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன கேட்கிறாங்கன்னா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்லலாம், மலர்ந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்ம இப்ப என்ன ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல சீமான் அவர்கள் யாரை நம்பி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கட்சியை தான் நம்பி இருந்தாரு. அதாவது அவங்க தான் நம்ம தமிழினத்தை காக்க போறாங்க, அங்க நடக்கிற போரை நிறுத்துறதுக்கு அவங்க உதவுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா அந்த நினைப்புக்கு மாறா அந்த கருணாநிதி அவர் சீமான் அவர்கள் அந்த டைம்ல பார்க்கவே இல்லை. அதனால அவரும் கடுமையா எதிர்த்து பேசுறாரு. அப்படி பேசும்போது அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கி ஜெயிலையும் வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்றாங்க, இலங்கையில் வாழும் தமிழர்கள் சிங்கள மக்களோடு சம உரிமை பெற்று வாழ வேண்டும், சட்டத்தின் முன் சமநிலை, கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பிலும் சம உரிமை என்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம், ஆதரிக்கிறோம். சுய நிர்ணயத்திற்காக இலங்கை தமிழர்கள் நடத்தும் போராட்டத்தை நாம் ஆதரிக்கின்றோம். இலங்கை அரசின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இலங்கைக்குள்ளேயே தமிழர்களுக்காக ஒரு தனி நாடு வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க. அப்படி பேசினதுனால சீமான் அவர்கள் அந்த காலகட்டத்துல வேற வழி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருந்ததுனாலதான் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. சீமான் அவர்கள் மோடியை ஆதரிச்சு ஓட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இதுவும் அதே காலகட்ட பகுதியில, அதாவது 2010-11 அந்த டைம்ல சீமான் அவர்களுடைய ஒரே எண்ணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2011 நடந்த எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியை இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க விடக்கூடாது. காங்கிரஸ் இந்திய அளவுல எங்க அவருக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கெல்லாம் போயிட்டு அவங்க அந்த காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ற நிலைமையில அவர் இருந்தாரு, மனநிலைமையில தான் இருந்தார். ஏன்னா
தங்களுடைய இனத்தை வந்து அழிச்சிருக்கு அப்படிங்கிற கோவத்துல இருந்ததுனால தாராவி பகுதியில வந்து, அதுவும் அவர் வந்து தமிழர், அவர் வந்து பிஜேபியில வந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து ம், இலங்கை தமிழர் போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து தாராவி பகுதியில் வந்து மக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டமும் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அவருக்கு தான் வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அங்கே போயிட்டு வந்து அவர் வந்து அவருக்காக இங்கேருந்து போய் அவருக்கு ஆதரித்து பேசினாரு. அதனால அந்த இடத்துல வந்து நான் 4-5 இடத்துல வந்து காங்கிரஸ் போட்டியிட்ட இடத்துலையுமே வந்து தோல்வி அடைஞ்சு பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அது மெயினான ரீசன் என்னத்துக்காக அவர் அங்கே போய் பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு தமிழர், அவர் வந்து இலங்கை போராட்டத்திற்காக அங்கே மக்களை திரட்டி போராடின ஒருவர் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அங்கே போயிட்டு வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது லயலா மணி அவர்களும் வந்து போகிற போக்கில் வந்து பொய்யான தகவல் வந்து சொல்லக்கூடாது.